வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா? காலையிலே விஜய்க்கு அதிர்ச்சியா? காட்சியில் இணைந்த ஒரே வாரத்தில் விலகிய முக்கிய புள்ளியா? செங்கோட்டையனின் அதிர்ச்சி தகவல் வாங்க வெளியே முன்மாக்கின்றார். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழலில்தான் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமான வேலைகளில் செயல்பட்டு வருகிறதா? அந்த வகையில்தான் அதாவது விஜய் ஆரம்பித்துள்ள புதிதாக களமிறங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழக மக்களிடையே ஒரு மாற்றத்தை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் விஜயின் அரசியல் நகர்வு என்பது அமைந்திருக்கிறதா? இந்த வகையில்தான் தாவேக்காவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால், அதாவது அண்மையில் தாவை கலந்த செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வு அதிமுகவில் உள்ள மூத்த நிர்வாகி மற்றும் மூத்த அமைச்சர்களை கண்டிப்பாக தாவேக்கா பக்கம் இணைப்பதற்கான வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் கடந்த சில நாட்களாகவே பலரும் இணைந்து வரும் நிலையில்தான் தற்போது விஜய்க்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று கிடைத்துள்ளதா? அதாவது ஒரு சம்பவம் நடந்துள்ளது என்னவென்றால், அதாவது அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைந்த பிறகு மாற்றுக் கட்சியின் பலரும் தொடர்ந்து தாவேக்காவில் இணைந்து கொண்டிருந்தார். இந்த வகையில்தான் அதாவது இப்படிப்பட்ட நிலையில் 5 நாட்களுக்கு முன்பு விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்த ஒரு அதிசயமாக மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திரும்பியுள்ளார். சென்னையில் திருமாவளவன் முன்னிலையில் தன்னை மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைத்துக் கொண்டாராம். அதாவது கடலூர் விடுதலை சிறுத்தை கட்சியின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்கு வைத்த அதிகமான மண்டல செயலாளர் கூட இவரை சொல்லலாம். உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளெல்லாம் வகித்து வந்தவர் கட்சியில் இருந்த ஒரே வாரத்தில் அதிகமான் விலகியதால் செங்கோட்டையனுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலாகவும் இதை பார்க்கப்பட்டு வந்ததா? அதாவது செங்கோட்டையன் நகர்வுகளாக என்னவென்றால், கண்டிப்பாக மாற்றுக் கட்சியினை தங்கள் பக்கம் இணைக்கும் வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் அண்மையில் 2 மாதங்களுக்கு நிறைய பேர், அதாவது தாவேக்கா கட்சியில் அதிகமானோர் தங்களை இணைத்துக் கொண்டார், தாவேக்கா பக்கம் இணைத்துக் கொண்டார்கள். அந்த வகையில்தான் இவர் விலகியது என்பது மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சி இணைந்திருப்பது என்பது தாவேக்காவிலே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா? இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தாவேக்காவானது கொங்கு மண்டலத்தில் தாவேக்காவின் கோட்டையாக மாற்றிவிட வேண்டும் நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி தென் மாவட்டங்களை பொறுத்தவரை செங்கோட்டையின் அடுத்த குறி என்னவென்றால், அதாவது OPS ஆதரவான வைத்தியலிங்கத்தை தாவேக்கா பக்கம் எனக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி செங்கோட்டையன் அவர்கள் OPS மற்றும் டிடிவி தினகரனை கூட கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் பேசிக்கொண்டிருப்பதாக செய்திகள் பார்க்கப்படுகிறதா? அவர்களை கூட கூடிய விரைவில் கண்டிப்பாக தாவேக்கா பக்கம் இணைப்பதற்கான வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தாவேக்கா பக்கம், அதாவது தமிழகத்தில் தாவேக்கா என்பது கண்டிப்பாக இந்த முறை வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக தழுவ வேண்டும் என்றுதான் அதற்கான வேலைகளை விஜய் அவர்களும் செங்கோட்டையன் அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.